ஹாய்! இன்னைக்கு ஈஸியான, டேஸ்டியான பட்டாணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி, வாசனைக்காக கருவேப்பிலை. இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லாவே வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்கிற வெங்காய தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தயிர், அப்புறம் மல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசலாம் போய் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கரையும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக கடையில் கிடைக்கிற பச்சை பட்டாணியை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட பட்டாணியை ஊற வச்சு கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வேக வச்சு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பட்டாணியையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பட்டாணியில் உப்பு மசாலா பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பட்டாணி கிரேவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பூரி சப்பாத்தி பண்ணுறப்போ குயிக்காக ஒரு கிரேவி பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். இது டேஸ்டியும் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.